ஹலோ குழந்தைங்களா, இன்றைக்கி ஒரு ரெசிபி நான் சொல்ல போகிறேன். மாவடு சீசன் வந்தாச்சு. 2 வருஷத்துக்கு மாவடு கெட்டு போகாமல் இருக்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். மாவடுவை நல்லா அலம்பிட்டு இது மாதிரி போட்டு ஒரு துண்டில் தொடச்சி எடுத்துக்கணும். மாவடு செய்ய இதெல்லாம் தேவை: கடுகு பொடி, விளக்கெண்ணெய், உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி. மாங்காய் அலம்பி தொடச்சி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். அந்த மாங்காயில் இப்போ நான் விளக்கெண்ணெய் விட போகிறேன். 25 கிராம் விளக்கெண்ணெய் இதில் விடணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பை போட்டுட்டு நல்லா குலுக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு நல்லா அதோட மூடி போட்டு நல்லா மூடிடணும். இதை 4 நாளைக்கு ஊற வைக்கணும். 4 நாளைக்கு இதை இப்படி எடுத்து கை போடாமல் கரண்டி போடாமல் இப்படியே குலுக்கி குலுக்கி விட்டுடணும். இது நல்லா ஜலம் விட்டுக்கும். உப்பு போட்டது மாங்காய் நல்லா தண்ணி விட்டுன்னு எடுத்து இப்படி போட்டுக்கணும். கடுகு பொடியை போட்டுக்கணும். காரப்பொடியை போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க குழந்தைங்களா. நல்லா கலந்து விடணும். எப்படி பாட்டி, நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, அதுலேயே தண்ணி வந்திருக்கு? அது உப்பு தண்ணி விட்டுருக்கும். உப்பு போட்டிருக்கோங்க. அந்த உப்பு மாங்காயமாக சேர்ந்தால் தண்ணி தானாக விட்டுக்கும். அந்த தண்ணி தான் விட்டு அதில் அப்படியே போட்டுருணும். இது இன்னமும் இப்படியே ஒரு 2-3 நாளைக்கு வைக்கணும். புரியுதா? ஓகே. அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா ஊறிட்டு நல்லா ஆகும். இது ஊற இன்னும் 1 வாரம் ஆகும். அதோடு சேர்ந்து வர தண்ணியும் விட்டுருணும் நல்லா. ஓகேவா? ஓகே பாட்டி. ஒரு வாரம் ஆகிடுத்து. வாங்க பார்க்கலாம் மாவடு எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக அழகாக ஜலம் விட்டுண்டு நல்லா ஊறின்னு இருக்குது. நிறைய ஜலம் விட்டுருக்கா? விட்டுருக்கு. இப்போ நான் இதை கலர போகிறேன் கரண்டியால். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்லா ஜலம் விட்டுருக்கு. இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் போட வேண்டியதுதான். போட்டு அப்படியே வச்சுன்னா இது 2 வருஷத்துக்கு கெட்டு போகாது. பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதான். சாதத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்க தயிர் சாதம் மாவடும் சாப்பிட்டா 2 வா சேர்த்தே நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களா.